இருந்தாலும் கத்தி குத்தி என்பது தீர்வு கிடையாது என்பதை தேமுதிக சார்பார் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினார். நான் நேராக போய் டாக்டர் பாலாஜியும் அவங்க துணைவியாரையும் பார்த்துட்டு தான் நான் வந்தேன். தலை ஃபுல்லாக வந்து ஸ்கல்லில் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு, காதுக்குள்ளேயும் கத்தி குத்தி நடந்திருக்கு, ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொன்னார். அவர் வந்து கெட் வெல் சூன் டாக்டர் அப்படின்னு விஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால ஒரு விஷயத்த சொல்ல, நேற்று இதே நடக்கும்போது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஹரிகரன் அப்படிங்கிறவரும் தாக்கப்படுகிறார். இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலும் பரவலாக இது நடந்து கொண்டிருக்கு. இங்கே கவர்மெண்ட் நீங்கள் எப்படிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு ஒரு டாக்டராக வருகின்றது 100% எனக்கு தெரியும். யூஜி முடிச்சு, பிஜி முடிச்சு, நீட் எக்ஸாம் முடிச்சு, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல ஒரு ஜாபுக்கு வரும்போது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நூற்றுக்கணக்கான பேரை நீங்கள் சந்திக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 100% ட்ரீட்மெண்ட் கரெக்டாக வருது வரலன்னு அவங்க சைடு தரப்பாக இருந்தாலும் கத்தி குத்தி என்பது தீர்வு கிடையாது என்பதை தேமுதிக சார்பாக கேப்டன் சார்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருந்து மருத்துவர்கள் நல்லபடியாக உங்கள் பணிகளை செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் என்னைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம். நேற்றே நான் அறிக்கை கொடுத்த டாக்டர்களை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். எனவே உங்களுடைய நியாயமான போராட்டம் வெற்றி பெற தேமுதிக சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை உங்களுக்கு அனைவருக்கும் தமிழ்நாடு முழுக்க கவன ஈர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அனைத்து மருத்துவர்களுக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக எங்களுடைய ஆறுதலை மட்டும் இல்லை, எங்களுடைய ஆதரவையும் தெரிவிக்கும். நீங்கள் எல்லாம் இப்போ கோஷம் போட்டபடியே நான் உங்களோட உட்காந்து வந்து நானும் கோஷம் போட்டேன்னா நீங்கள் சொன்ன நியாயம், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலாம். கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு உடனடியாக நிறைவேற்றி மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தர வேண்டியது இந்த கவர்மெண்டோட கடமை. இன்னைக்கு இந்த பில்டிங்கு கலைஞர் பேர் வச்சது மட்டும் பெரிய சாதனை இல்லை. இங்கே பணிபுரியும் டாக்டர்ஸு, செவிலியர்கள், இன்னைக்கு மற்ற பணிகளில் இருக்கும் அனைவருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வருகின்ற எல்லா பேஷண்ட்ஸையுமே முறையாக செக் பண்ணி உள்ளே அனுப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்கும் இந்த கவர்மெண்ட் செய்யணும். இன்னைக்கு எனக்கு தெரியும் எந்த அளவு பணி சுமை உங்களுக்கு இருக்குன்னு. எங்கள் மருத்துவர்கள் கம்மியாக இருக்காங்க, மருந்து மாத்திரை இல்லை, எந்த எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. இப்போ உள்ளே போயிட்டு வர எல்லா சேர்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு, எந்த சிஸ்டம் இல்லை, மெயின்டெனன்ஸ் இல்லை என்பதை இன்னைக்கு ஒரு நாள் நான் உள்ளே போகும்போதே தெரியும். கவர்மெண்ட் என்னதுக்காக வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க என்பது இங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எல்லாருமே படித்தவர்கள், மக்களை காக்கின்ற மிகப்பெரிய தொழில். நிச்சயமாக நல்லதொரு காலம் வரும். மருத்துவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய சிறந்த வாழ்க்கையை அமைக்க நிச்சயமாக ஒரு நல்ல நேரம் வரும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எனவே உங்களுடைய நியாயமான போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களை எல்லாம் நேரடியாக சந்திக்கலாம். நன்றி, எங்கள் பாதுகாப்பை உறுதி செய்.